ஆமா. ஹாய் செலம்ஸ். வாங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு சமைச்சது பூஜா குட்டி தான். அப்படியே பார்க்கலாம் வாங்க. மதியத்துக்கு சுட சுட சோறு. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார், கேரட்டு பீன்ஸு இதெல்லாம் போட்டு சாம்பார் வச்சுருக்குறாங்க. அருமை. அதுக்கப்புறம் முட்டையை அவிச்சு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன இது பொரியல்? வாழைக்காவா? வாழைக்காய் ஒன்று இருந்துச்சு. வாழைக்காய் ஒரு பொரியல். அருமை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெத்திலி மீனை 65 போட்டு வச்சுருக்காங்க. நெத்திலி 65. இதுதான் நம்ம வீட்டு ஸ்பெஷல் இன்றைக்கி. உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கிருத்திகை கும்பிட்டுருந்தா நாட்டி கார்த்திகை இன்றைக்கி கரெக்டாக சொல்லணுன்னா. இன்றைக்கி வந்து கொழுக்கட்டைலாம் செஞ்சு முருங்கைக்கீரை செஞ்சு அதுக்கப்புறம் கவுச்சி கறி குழம்பு மீன் குழம்பு இதெல்லாம் வச்சு இன்றைக்கி சாமி படைப்போம். நமக்கு நேத்திக்கே படைக்கலை, ஏன்னா நம்ம போயிட்டு ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு. வீட்டுக்கு என்னென்ன தேவையோ ஃபேனு லைட்டு அதுக்கப்புறம் வந்து ஹீட்டர் இதெல்லாம் நேத்திக்கு வந்து ஃபுல் டே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. இப்போ அதை மாற்ற வேலைகள் தான் போயிட்டுருக்குது. இந்த வாரம் வேலையே முடியலனாலும் சனிக்கிழமை ஷிஃப்டடு தான். நீங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் பண்ணுங்கள், நாங்கள் பாட்டுக்கு ஒரு பக்கம் கொடுத்துன நடத்துகிறோன்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக சனிக்கிழமை நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறது தான். இந்த வானம் தான் என்ன பண்ணணுன்னு தெரில. இவ்வளோ துணி துவைச்சி மேலே போட்டிருக்குறோம். கொஞ்சம் வெயில் அடிச்சா மாதிரின்ற நம்பிக்கையில் ஊற வச்சு துவைச்சி போட்டாச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து மொத்தத்தையும் நினச்சி விட்டுருச்சு. ஊற வச்சுன்னா அம்மா ஊற வச்சு துவைக்கல, மிஷினில் கொஞ்சம் ஊற வச்சு துவைக்கிறதுனா அதுலேயும் ஒரு மெத்தட் இருக்குது. கொஞ்சம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா சோக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்போம், அது மாதிரி துவைக்கும். அதுக்கப்புறம் பட்டு அவ்வளோதான். நம்மழ்வா இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்புக்கு ஒரு ஹாய் மெசேஜ் எனக்கு நான் டீட்டெயில் சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கே திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். நேற்றுக்கே விஷ் பண்ண மறந்துட்டேன், ஒருத்தர் கமெண்ட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேற்றுக்கு வந்து ஏவிஎம் ஸ்டுடியோ போனதை பற்றி போட்டிருந்தோமா, அதில் நிறைய வித்தியாசமாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் வந்து அங்கே உங்களோட கடை வைக்க போகிறீங்க அதுக்கு போயிருக்கீங்க. ஒருத்தர் வந்து பூஜாவுக்கு வந்து டப்பிங் வந்து வேலை கிடச்சிருக்கும், டப்பிங் ஆர்டிஸ்ட்டு அதுக்காக போயிருப்பீங்க. ஒருத்தர் இதெல்லாம் தாண்டி அம்மா வந்து ரஜினி சார் கூட நடிக்க போகிறேன்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த கமெண்ட்டை படித்து சிரித்து எனக்கு வயிறு வலியே வந்துச்சு. ஹேமாமாக்கு நடிக்கிறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கோன்னு அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்து பண்ணியிருந்தீங்க. நிச்சயமாக ஒரு வேலையாக போயிருக்கோம். கண்டிப்பாக அது முடிஞ்ச உடனே உங்கள்கிட்ட என்னன்னு ஷேர் பண்ணுறோம், சரிங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன, அவசரமாக அந்த இது வேலைகள் தான் போயிட்டுருக்குது. ஷிஃப்ட்டு பண்ணிட்டோ தான் எனக்கு வந்து நிம்மதி. நைட்டில் தூக்கம் கூட வரமாட்டேங்குது. அதை நம்ம எப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பட்டு அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டடா. பை பாய். வாழ்க வளத்துடன்.